ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹைஃபோகஸ் வந்து புதுசாக வந்துட்டு 4G புல்லட் கேமரா லான்ச் பண்ணுவாங்க. அந்த கேமரா பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த கேமராவுடைய அன்பாக்சிங், கான்ஃபிகரேஷன், வீடியோ குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்க கமெண்ட்ஸ் கேட்க பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெக்ஸ்ரிப்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம வீடியோகள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைஃபோகஸ் இருந்து புதுசாக லான்ச் ஆன 4G புல்லட் கேமரா பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான். இப்படி தான் பாக்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்லேயே 4G புல்லட் கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சைடில் பார்த்தோம்னா இந்த கேமரா ஃபோட்டோ, இந்த பக்கம் இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன், இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கேயும் அந்த ஃபோட்டோ 4G புல்லட் கேமரா தான் மென்ஷன் பண்ணுறாங்க. 4G புல்லட் கேமரா பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான். ஓகேங்களா, இதை நம்ம அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் இதில் ஸ்டீல் பேக்கிங் கிடையாது, நார்மல் பாக்ஸ் தான். இது ஓப்பன் பண்ண பார்த்தோம்னா ஜஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு புக்லெட் இருக்குது. அதாவது இந்த கேமராவோட கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான புக்லெட் இருக்குது. இது எப்படிலாம் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு புக்லெட் ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த கேமராவை மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது பவர் சப்ளை ஒன்று இருக்குது. அதாவது 12 வோல்ட் 2 ஆம்ப் உள்ள ஒரு பவர் சப்ளை ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஹைஃபோகஸ் 4G புல்லட் கேமரா கொடுத்துருக்காங்க. வெளியே எடுத்து காமிக்கிறேன். இதுதான் ஹைஃபோகஸ் 4G புல்லட் கேமரா. இந்த கேமரா தான். இந்த கேமராவில் ஹைஃபோகஸ் லோகோ ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது இந்த பக்கம் ஆப்போசிட் கிடையாது. ஒரு பக்கம் மட்டும் ஹைஃபோகஸ் லோகோ இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் பார்த்தோம்னா நம்ம என்ன ஸ்டாண்டும் மாற்றிக்கலாம். அது இந்த ஸ்டாண்டு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு தேவையான ஸ்டாண்டை நமக்கு தேவையான மாற்றிக்க முடியும். இது ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைன்னா வேறு ஸ்டாண்டு கூட இதில் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி இந்த கேமராவுடைய காமிக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கருக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தோம்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ கழட்டும் போது தான் உள்ள மெமரி கார்டு ஸ்லாட்டும் அதே சமயத்தில் சிம் கார்டு ஸ்லாட் உள்ளதான் இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த 3.6mm லென்ஸ் இருக்குது. கீழே பார்த்தோம் ஒரு மைக் இருக்குது. மேலே பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு இண்டிகேஷன் இருக்குது. சைடில் ஐஆர் லைட்லாம் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஹைஃபோகஸ் 4G புல்லட் கேமராவில் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. சிம் கார்டும் மெமரி கார்டும் இன்சர்ட் பண்ணிடுங்க. சிம் கார்டு எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்துட்டு சிம் கார்டு மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்ஃபிகர் ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு நான் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ண பிறகு இப்போ அடுத்து மெமரி கார்டும் எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரியுதுன்னா, இதில் நம்மளுடைய விரலில் வச்சு சிம் கார்டு போட முடியல. அதுதான் கொஞ்சம் சிரமமாக தெரியுது. மற்றபடி தான் ஓகே தான். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் HF ஸ்மார்ட் வியூவிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா ஆட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது இதில் ஸ்மார்ட் 4G கேமரா இருக்கும். அந்த கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு கீழே அந்த டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களோட கேமரா பார்த்தோன்னா இந்த புல் இண்டிகேஷன் எரியணும். எரியும் போது திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பார்த்தோன்னா திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இது மாதிரி QR கோடு வரும். அதாவது ஹைஃபோகஸோடைய கேமரா எல்லாத்துலேயுமே இது மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு அந்த கேமராவுடைய லென்ஸ் முன்னாடி இந்த QR கோடு காமிங்க. ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகும். இப்போதே கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஆன பிறகு ஜஸ்ட் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பேக் வந்துட வேண்டியதான். ஒரு பீப் சவுண்ட் வரும். வந்த பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தோன்னா இங்கே செக்யூரிட்டி கேமரான்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமரா தான் நம்ம 4G புல்லட் கேமரா. இந்த கேமராவை வியூ பண்ணலாம். வியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வீடியோ ஸ்ட்ரீம் ஆகும். ஸ்ட்ரீம் ஆகும்போது டாப்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா HD இருக்கு இல்லையா, HD பார்த்தோம்னா 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக SD ஃபார்மேட் இருக்குது, HD ஃபார்மேட் இருக்குது. நம்ம பெரும்பாலும் பார்க்குறது HD ஃபார்மேட்டில் தான் வீடியோ குவாலிட்டியாகவே இருக்கும். அதனால தான் நம்ம HD தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா பக்கத்தில் டவர் பாயிண்ட் இருக்குது. அதாவது 4G டவர் இருக்கு இல்லையா, இப்போதைக்கு 3 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டவர் இருக்குது. இல்லை மினிமம் 3 பாயிண்ட் தான் இருக்குது, அதிகமாக கிடையாது. மினிமம் 3 பாயிண்ட் தான் இருக்குது. அதே பார்த்தோம்னா இந்த சைடில் பார்த்தோன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கருங்கிறது இந்த ஸ்பீக்கர் எடுத்து விட்டோம் அங்கே நடக்கிற ஆடியோ நம்ம கேட்க முடியும். இப்போ அங்கே நடக்கிற ஆடியோவை நம்ம கேட்க முடியும். இப்போ நான் ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் அடுத்து இருக்கிறது தான் ஃபுல் ஸ்க்ரீன். நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வர முடியும். இது மாதிரி வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கலாம். நம்ம தேவைங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி, அதாவது ஜூம் பண்ணி பார்க்கறத விட இந்த இது ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்ம ஜூம் பண்ணியும் பார்க்க முடியும். இது மாதிரி பார்க்க முடியும். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கேமராவை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறது. அடுத்தது ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா மூணாவது இருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம வாய்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறது. அது 2 வே ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த 2 வே ஆடியோ கம்யூனிகேஷன் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேசும்போது கேமராவில் கேட்கும். அதே சமயத்தில் பார்த்தோம்னா அங்கே பேசுகிறத கேட்கவும் முடியும். இது மாதிரி பண்ண முடியும். இப்போ அடுத்து பார்த்தோன்னா அடுத்த ரெக்கார்டிங், நம்ம அங்கே என்ன நடக்குதோ அந்த இன்சிடென்ட் ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். இப்போதைக்கு பார்த்தோன்னா அங்கே நடந்துருக்கிற ரெக்கார்ட் பார்த்தோன்னா மேலே போயிட்டுருக்குது. 0504 போயிட்டு அங்கே இருக்கிற நடக்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இருக்கிற நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணால் இதில் இருக்கிற செட்டிங்ஸை ஃபுல்லாக வரும். அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் ப்ளேபேக் வருது. ப்ளேபேக் பார்த்தோம்னா ஏன் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது நேற்று நைட்டு நடந்ததுலாம். இது நம்ம தேவைன்னா டேட் வைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே கேலண்டர் இருக்குது. இந்த கேலண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இது அடுத்து பார்த்தோன்னா இதை நான் பேக் வந்துடுறேன்.
அடுத்தது கேலரி. கேலரியில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த கேலரியில் போயிட்டோம்னா நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது, ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்போ தான் ஏற்கனவே நான் ஃபோட்டோ எடுத்தது இது, இந்த ஃபோட்டோ எடுத்தது இந்த இது, அடுத்தது வீடியோ, இது எல்லாமே இங்கே தான் இருக்கும், கேலரிக்குள்ளே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா தீம் இருக்குது. இந்த தீம்ங்கிறது வந்துட்டு பெருசாக கிடையாது. நம்ம லைட் தீம் இருக்குது, டார்க் தீம் இருக்குது. நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசரில் இருக்க மாதிரி, அடுத்தது மொபைலில் இருக்க மாதிரி தான் இந்த ஆப்ஷன். அதனால் இது ஒன்றும் பெருசு கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா ப்ரைவேட் மோடு. ப்ரைவேட் மோடில் பார்த்தோன்னா கேமரா வந்துட்டு ஸ்லீப் மோடு போய்டும். அந்த கொடுக்கும்போது டிவைஸ் யூஸை ஸ்லீப் மோடுன்னு போய்டும். இதுக்கப்புறம் கேமரா ஆகாது, ஆன் ஆகாது, ரெக்கார்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. இதை நம்ம அதாவது இந்த ஸ்லீப் மோடில் வெளியே வந்துடலாம். ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே மோஷன் டிடெக்ஷன் இருக்குது இல்லையா, மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்துட்டு இப்போ ரெட் கலர் ஆகிடும். ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வருது, இப்போ பார்த்தா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், காமிக்கிறேன். இந்த ஆட்டோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதாவது அந்த மோஷன் டிடெக்ஷன் சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் அந்த மோஷன் டிடெக்ஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தோம்னா சைரன் மோட். சைரன் ஆன் பண்ணிக்கலாம். அது சைரன் செட்டிங்ஸ் இருக்கும்போது அங்கே யாராவது நடமாட்டங்கள் இருக்கும்போது யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பயமுத்துறதுக்கோ எதுக்கோ பார்த்தோம்னா நம்ம சைரன் ஆன் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ நான் சைரன் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவில் லவுடாக சைரன் சத்தம் வந்துட்டு இருக்கும். ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது. நம்ம தேவை அதாவது போதும்னா மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த செட்டிங்ஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து செட்டிங்ஸ் அவ்வளோதான். அதே சமயத்தில் கீழே பார்த்தோன்னா ஃபியூச்சர்ஸ் அந்த மெசேஜ் இருக்குது. மெசேஜில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். அதாவது மோஷன் டிடெக்ஷன் வந்துருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதாவது ஃபியூச்சர் பார்த்தோன்னா இந்த செட்டிங்ஸ் தான். மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது தான் இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது செக்யூரிட்டி கேமரா அப்படிங்கிறதான் இருக்குது. இதில் பார்த்தோன்னா நம்ம தேவைன்னா நேமை மாற்றிக்க முடியும். இப்போ இதுக்கு தேவைன்னா செக்யூரிட்டி கேமரான்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம தேவைன்னா அந்த இடத்தோட பேர் கூட குறிச்சிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரீட்னு கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரீட் கேமரா அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். லொக்கேஷன் செட் பண்ணுறது, ஐக்கான் செட் பண்ணுறதுலாம் உங்கள் விருப்பம் போது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிடெக்ஷன் அலாரம் செட்டிங்ஸ். இதுக்குள்ளே போனோம்னா மோஷன் டிடெக்ஷன் அலாரம் இருக்கும். இதில் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டிடெக்ஷன் ஆன் ஆகிடும். அதே சமயத்தில் இதில் அலாரம் சென்சிட்டிவ் லெவல் இருக்குது. இந்த லெவல் பார்த்தோம்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். லோ, மீடியம், ஹை இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மோஷன் டிடெக்ஷன் கேப்சர் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஹியூமன் பாடி ஃபில்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம்னா ஹியூமனை டிடெக்ட் பண்ணி, அதாவது ஹியூமனை மார்க் பண்ணி காமிக்கும் அந்த ஆப்ஷன் இது. அடுத்து பார்த்தோன்னா இதில் ட்ரிகர் சைரன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த நேரங்களில் சைரன் அடிக்கிறதுக்கு ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அடுத்த செட்டிங்ஸ் போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா முக்கியமானது ஏதாவது எந்த பிராண்ட்லையும் இல்லாத ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆன் விஐஎஃப்எஃப். இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா அந்த லேண்ட் போர்ட் மூலியமாக என்விஆர் ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆன் விஎஃப் சுவிட்ச் இருக்குல்ல, ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் நியூ பாஸ்வேர்டு உங்கள் விருப்பமாக செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் CCTV @20 அப்படிங்கிறத மட்டும் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தோன்னா நான் ரீசெட் அப்படிங்கிற செட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஆகிடுச்சு, இப்போதைக்கு செட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு அந்த கேமராவில் லேண்ட் கேபிள் மூலியமாக நம்ம இன்னொரு என்விஆரில் லிங்க் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ். இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஆல்ரெடி கேமரா நான் இதில் வந்துட்டு நான் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டோட்டல் கெப்பாசிட்டி, அப்புறம் யூஸ்டு, அடுத்ததுனா ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க முடியும். தேவைன்னா கீழே இல்லைனா நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கவும் முடியும். கீழே ஃபார்மேட் பண்ணிவிட்டு புதுசாக கூட பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் ஃபார்மேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்மேட்டிங் ஆகுது. இந்த ஃபார்மேட் ஆகும்போது கேமராவை பவர் ஆஃப் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இப்போதைக்கு ஃபார்மேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்துட்டு இப்போதைக்கு ஃபார்மேட் பண்ணி 32 GB தான் ஃபார்மேட் பண்ணுறேன். அதிகமாக ஸ்டோரேஜ் உள்ள இது பண்ணலை. இப்போதைக்கு ஃபார்மேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு கொஞ்சம் பேக் வந்துடலாம். பேக் பார்த்தோம்னா ரெக்கார்டிங் செட்டிங்ஸ், இதுதான் முக்கியமானது. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ரெக்கார்டிங் ஆனில் இருக்கும். பட் ஆனால் ரெக்கார்டிங் மூட் இருக்கு இல்லையா, இந்த ரெக்கார்டிங் மூடில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈவெண்ட் ரெக்கார்டிங் இருக்கும், நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்கும். நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எந்த அசைவு இருக்கோ இல்லையோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஈவெண்ட் ரெக்கார்டு கொடுத்துட்டிங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அதனால் இப்போதைக்கு நான் கொடுக்குறது என்னோடய விருப்பம் என்றைக்குமே வந்துட்டு கன்டினியூஸ் ரெக்கார்டு தான். நான் கன்டினியூஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன், அவ்வளோதான். இது போய் ஷெட்யூல் கூட போடலாம். ஷெட்யூல் போட்டு நம்ம எந்த மாதிரி ரெக்கார்ட் செய்யணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டுக்க முடியும். அதை நான் கொடுக்க விரும்பலை, பேக் வந்துக்கிறேன். அடுத்ததுனா இதுதான் இன்னொன்று முக்கியமான பார்த்தோன்னா ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன். ஒரு வேளை பவர் இல்லை, கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். கேமரா ஆஃப் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்,
ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸில் அவ்வளோதான். மற்றபடி கடைசியாக வேணால் இந்த டிவைஸ் வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கேமரா வீடியோ கிளாரிட்டி எப்படி சொல்லலாம்.